2009 ஆண்டு இறுதி போராட்டத்திலே காணாமாக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய கருத்தின்படி 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் 1,60,000 வரைக்கும் நபர்கள் காணாமாக்கப்பட்டிருந்தால் தமிழ் மக்களுடைய கருத்து. ஐநாவுடைய மற்ற சர்வதேச நிறுவனங்களுடைய கருத்து 60,000 70,000க்கும் அதிகமானது. ஆனால் இலங்கை அரசினுடைய கருத்து 2764 என்றது ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கின்றது. செம்மணி அகழ்வு பணிகள் சம்பந்தமாக அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த மனித எச்சங்களை நீங்கள் ஏன் சர்வதேச ரீதியான ஒரு உங்களுக்கும் தெரியும் ஸ்காட்லாந்திலே அயர்லாந்திலே இங்கிலாந்திலே ஏற்கனவே 96ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு அந்த அகழ்வு பணிகளிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் இன்னும் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒன்றில் இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த ஒரு உள்நாட்டு பொறிமுறையை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நீதி, அதாவது கொல்லப்பட்ட மக்களுக்கு, காணாமாக்கப்பட்ட மக்களுக்கு, கடத்தப்பட்ட மக்களுக்கான நீதியை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்களுடைய பதிலே இல்லை. உங்களுக்கு அரசாங்கம் வாக்களித்த பொழுது வெறுமனே ஊழல் மோசடிய இல்லாம செய்வதற்காக தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய அரசாங்கத்திலே இந்த கொலைகளுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள். 2005ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே நாங்களும் பங்கு பெற்றிய அரசாங்கம் தான் இந்த படுகொலைகளை செய்தது, இதை விசாரிக்காம விடுங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஜேவிபி இல்லை எனக்கு தெரியும். ராணுவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கே ராணுவம் விசாரணை நடத்த போகுது, ராணுவம் இழப்பீடுகள் வழங்க போகின்றது. இந்த பல்கலைக்கழக மாணவருடைய பெற்றோருடைய புகைப்படங்களை காட்டி இந்த வீதியிலே தான் நீங்கள் வசிக்கிறீர்கள், இதுதான் உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் தொடர்ந்து அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுவீர்களா? இப்படியான கேள்விகள் நீங்கள் நீதி அமைச்சராக இருக்கும் பொழுதே நடக்க. அப்ப 2009ஆம் ஆண்டிலே கொல்லப்பட்டவர்களுக்கும் நீதி இல்லை, விசாரணைகளுக்கான சர்வதேச ரீதியான பொறிமுறை உள்நாட்டு. Honorable member, please short. Now you have taken 6 minutes. அரச பயங்கரவாதத்திலே ஆரம்பமே நீங்கள் தான் என்று அண்ணன் மனோ கணேசன் அவர்கள் சொல்கிறார். இந்த உள்நாட்டு பொறிமுறையும் இல்லை. தமிழ் மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை எப்பயோ கைவிட்டார் என்றது என்னுடைய பார்வை. நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற தமிழ் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற இந்த விடயங்களுக்கு ஒரு பதிலை அளிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.